நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இதற்கு முன் வீடியோவில் நாம் கிரக அடிப்படையில் சில விவரங்களை பார்த்தோம் கேள்வி பதிலாக. இன்றும் கிரக அடிப்படையில் சில விவரத்தை பார்க்க போகிறோம். இப்பொழுது பார்க்க போகும் கிரகங்கள் அதாவது கேது, குரு மற்றும் சந்திரன். இந்த 3 கிரகங்களின் அடிப்படையில் ஒரு விவரத்தை பார்க்க போகிறோம். என்ன கேள்வி என்றால், விநாயகருக்கு பொரியை ஏன் நாம் படைக்கிறோம் என்பது பற்றி தான். விநாயகர் என்றால் கேதுவும், பொரி என்றால் சந்திரனையும், படைப்பது அதாவது பூஜை செய்வது என்றால் குருவையும் நாம் குறிப்பிடலாம். எனவே இந்த 3 கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த விவரம் தெரியப்படுகிறது. விநாயகர் பூஜை செய்யும் பொழுது நெல் பொரி படைக்க காரணம் என்னவென்றால், நெல் எனும் மூலப்பொருளிலிருந்து பெறப்படும் பொரி வெள்ளையாக இருக்கும். உள்ளே வெற்றிடத்துடன் மிக குறைந்த எடையுடன் சிறு காற்றில் கூட பறந்துவிடும். ஓரிடத்தில் நிலையாக நிற்க முடியாது. ஆனாலும் அது நைவேத்தியமாக, அதேபோல் நைவேத்திய மூலமாக கடவுளை அடைந்து விடுகிறது. ஆனால் உடல் பலம், பணபலம், ஆள்பலம் கொண்ட மனிதன் கடவுளை அடைய எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. எடை குறைந்த பொரி போல மனதை வெறுமைப்படுத்தி ஆசைகளை அடக்கி அதன் வெள்ளை நிறம் போல தூய பக்தியுடன் வழிபட்டால் கடவுளை அடைய முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. அடுத்த கிரகம், அதுவும் சந்திர கிரகத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. அதாவது சந்திரன் மற்றும் சனி கிரகத்தின் அடிப்படையில் வருகிறது. கால்நடைகள் என்றால் சனி கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. அதேபோல் அதாவது அரிசி சம்பந்தப்பட்ட வழிபாடு என்றால் சந்திர கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. அதன்படி பார்த்தால் தவிடு தூவி வழிபடும் கோவில் உண்டா என்பது கேள்வி. அதற்கு பதில், தவிடு தூவி வழிபாடு செய்யும் கோவில் உண்டு. அது கேரள மாநிலம் கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவிலில் உள்ள ஒரு அரச மரத்தின் கீழ் தவிட்டு முத்தியம்மன் என்ற பெயரில் அம்பிகை அருள் பாலிக்கிறாள். இவள் மீது அரிசியுடன் தவிடு கலந்து தூவி வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளது. இவ்வாறு வழிபடுவதால் கால்நடைகள் நோய் நீங்கி வாழும் என்றும் நம்பிக்கை உள்ளது. மேலும் ஆடு மாடுகள், அதாவது கால்நடைகள், பால் தரும் கால்நடைகளுக்கு அதிக பால் சுரக்கும் சக்தியும் கிடைக்கிறது என்று அறியப்படுகிறது. அதேபோல் நம்பப்படுகிறது. எனவே இன்று நாம் கேது கிரகத்தை, அதே போல் குரு கிரகத்தை, அதேபோல் சந்திர கிரகத்தை, அதேபோல் சனி கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சில கேள்வி பதிலை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.